ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா நவம்பர் 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, தற்போது உள்ள டிஜிபி பதவிக்காலம் முடியும் முன்னரே அடுத்த டிஜிபிக்கான பெயர் பட்டியலை யூபிஎஸ்சிக்கு குறைந்தபட்சம் எத்தனை மாதங்களுக்கு முன் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 மாதங்களுக்கு முன்னாடியே அனுப்பி வைக்க வேண்டும். இப்போ டிஜிபிக்கான பெயர் பட்டியல் அளித்தும் அதை பார்த்தோம்னா மத்திய அரசு இந்த டிஜிபியை தான் பணியமர்த்தணும் அப்படின்ட்டு அவங்க செலக்ட் பண்ணி ஒரு நேமை கொடுத்தோம். தமிழ்நாடு அரசு பார்த்தோம்னா அவங்கள நியமிக்காம தற்காலிக டிஜிபியை பணியமர்த்தி அவங்க டிஜிபிக்கான பணியை தொடர வச்சுட்டு இருக்காங்க. இதனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பார்த்தோம்னா கிஷோர் கிருஷ்ணசாமி சார்பில் வழக்கறிஞர் எம் வீரராகவன் தாக்கல் செய்துள்ளார். இது இந்த வழக்கு எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2006 வழங்கப்பட்ட பிரகாஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள தீர்ப்பை இது மீறத்தா இருக்கு அப்படின்றதுனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்காங்க. தற்காலிக டிஜிபி என யாரையும் எந்த மாநிலமும் நியமிக்க கூடாது. அதனால தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்காங்க. பிரகாஷ் சிங் வழக்கு பற்றி பார்க்கலாம். அது பார்த்தோம்னா 2006 உச்சநீதிமன்றம் அளித்துள்ள வழக்கு. இது காவல்துறை சீர்திருத்தங்கள் தொடர்பாக காவல்துறையின் சுயாட்சி மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. இதனுடைய முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களில் காவல்துறையின் இயக்குனர் ஜெனரல் பதவி நியமனம் போன்ற விஷயங்களில் அரசியல் தலையீட்டை குறைப்பது, டிஜிபி போன்ற உயர்மட்ட அதிகாரிகள் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பதவியில் இருப்பதை உறுதி செய்ய வழிகாட்டுதல்லாம் வழங்கியிருக்காங்க. இந்த பிரகாஷ் சிங் வழக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா காவல்துறை சீர்திருத்தங்கள் தொடர்பாக காவல்துறையினுடைய சுயாட்சி மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தற்போது தமிழ்நாடு அரசு செய்கிற வேலை பார்த்தோம்னா இந்த பிரகாஷ் சிங் வழக்கை மீறுவதாக உள்ளது. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் மிக உயரிய விருதான ஞானபீட விருது எப்பொழுது நிறுவப்பட்டது? 1961 நிறுவப்பட்டது. 1965 மலையாள எழுத்தாளர் ஜி சங்கர குரூப் தன்னுடைய ஓடக்குழல் என்ற கவிதை தொகுப்பிற்கு முதல் பரிசு பெற்றார். இந்தியாவினுடைய மிக உயரிய விருதான ஞானபீட விருது எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1961 நிறுவப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்க ரயில் பயணத்தில் எந்த நூலை வாசித்த போது அவர் வாழ்க்கை பாதை மாறியது அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன் இதழான கான் ஹில்லில் ஜான் ரஸ்கின் எழுதிய கட்டுரை தொடர் அன்டு திஸ் லாஸ்ட் அப்படின்ற கட்டுரை தொடரை படித்த போது தான் அவருடைய வாழ்க்கை பாதை மாறியது. லண்டன் இதழான கான் ஹில்லில் உள்ள ஜான் ரஸ்கின் எழுதிய கட்டுரை தொடர். அடுத்து பார்த்தோம்னா எந்த பாடலின் 150வது ஆண்டு நிறைவை ஒட்டி சிறப்பு அஞ்சல் தலை நாணயம் வெளியிட்டார் பிரதமர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்தே மாதரம் நம்முடைய தேசிய பாடலோடைய 150வது ஆண்டு நிறைவை ஒட்டி தான் பார்த்தோம்னா அஞ்சல் தலை மற்றும் நாணயம் வெளியிட்டிருக்காங்க. பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் வந்தே மாதரம் அப்படின்ற பாடல் எழுதப்பட்டிருக்கு. 1875 நவம்பர் 7ஆம் நாள் எழுதியிருக்காரு. ஆனந்த மடம் நாவலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா பாரத அன்னையே நான் உனக்கு தலை வணங்குகிறேன் என்ற பொருளில் தான் வந்தே மாதரம் அப்படின்ற தேசிய பாடல் இருக்குது. பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் 1875 நவம்பர் 7ஆம் நாள் எழுதியிருக்காரு. எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, நாவலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்த மடம் அப்படின்ற நாவலில் இடம்பெற்றிருக்கு. 1950 ஜனவரி 24 தேசிய பாடலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. வந்தே மாதரம் முழு இந்தியாவை பிரதிபலிக்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகள் 1927 கூறியிருக்காரு. வந்தே மாதரம் முழு இந்தியாவை பிரதிபலிக்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகள் 1927 சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.